மானாவாரிக்கேற்ற பயிரில் வந்து முக்கியமானது வந்து ஸ்டைலோன்னு சொல்லக்கூடிய ஒரு முயல் மசால். இந்த முயல் மசால் எல்லா மானாவாரி நிலத்துக்கும் ஏற்றது. ரெண்டாவது வந்து இது வந்து இதனுடைய விதைகள் இது கீழே விழுந்து ரொம்ப நல்லா வளர்ந்து ஆடு மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவன பயிர். இதில் புரதச்சத்து 20லேருந்து 22% புரதச்சத்து இருக்குது. ஆடு மாடுகள் ரொம்ப விரும்பி நன்னா சாப்பிடும். இதில் வந்து மானாவாரியில் வரக்கூடிய கொழுக்கட்டை, சோளப்பயிர் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இது கலப்பு பயிராக போட்டு மாட்டு தீவனத்துக்கு கொடுக்கலாம். இதனுடைய புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால 1/3 பங்கு தான் மாட்டுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி மாட்டுக்கு சில சமயத்தில் வயிறுப்பல் போன்ற நோய்களெல்லாம் வர சந்தர்ப்பம் உண்டு. அதனால் இந்த பயிர்களெல்லாம் கலப்பு பயிர் செய்து இல்லாது தனியாக பயிர் செய்து மற்ற தீவன பயிருடன் சேர்ந்து கலந்து கொடுப்பது தான் மாட்டுக்கு நல்லது. இது வந்து மானாவாரியில் எல்லா விதமான நிலங்களிலும் வரும். பல்லடம், உடுமலைப்பேட் போன்ற பகுதிகளிலும் உள்ள அந்த கரிசல் காட்டு மற்ற எல்லா நிலங்களிலும் பயிர் செய்து நம்ம இதை பயன்படலாம். எப்பப்போ மழை பெய்தோ அப்போ இந்த உளுந்த விதைகளெல்லாம் முளைக்க ஆரம்பித்து உடனே வந்து பயிர் உற்பத்தியாகிவிடும். இப்பொழுது நாம் பார்ப்பது வந்து மானாவாரியில் ரோடோரத்தில் கெட்டியான ஒரு பூமியில் தண்ணியே இல்லாமல் வளர்ந்த ஒரு பயிர், மழை நீரை வச்சு வளர்ந்த ஒரு பயிர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது குறிப்பாக வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் வந்து ஒரு உயர்ந்த ரக தீவன பயிர். இதே வந்து முயலுக்கும் வந்து கொடுக்கலாம். அதனால இதுக்கு வந்து முயல் மசாலுங்கிற ஒரு பேரும் வந்தது. அடுத்த முக்கியமான தீவனம் வந்து ஹெட்ஜலூசன் சொல்லக்கூடிய வேலி மசால். இப்போ மானாவாரி இரவை எல்லா நிலத்திலையுமே நல்லா வளர்ந்து பல்லாண்டு பயிராக இருக்கக்கூடிய ஒரு தீவன பயிர் வந்து இந்த வேலி மசால். இதில் வந்து புரதச்சத்து 20லேருந்து 25% புரதச்சத்துக்கு சின்ன இது மாதிரி 5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய தண்டையும் கூட ஆடு மாடுகள்லாம் விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஆடு வளர்ப்பு, வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி கால்நடைகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் வந்து இந்த வேலி மசால். இது வந்து இரவையிலையுமே மானாவாரியிலையுமே ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு தீவன பயிர். இது பல்லாண்டு பயிர். ஒரு தடவை பயிர் செஞ்சால் 8 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் நாம் இதை வந்து பயிராக வச்சுக்கலாம். இதில் எந்த விதமான ஒரு கெடுதல் செய்யக்கூடிய சத்துக்கள் இல்லாதனால ஆடு மாடுகளை நேராகவே நாம் மேய விடலாம். இதை வந்து கலப்பு பயிராகவும் மற்ற இந்த NB 21 CO3 போன்ற தீவன பயிர்கள் கூட கலப்பு பயிராகவும் 3 ரோவுக்கு 1 ரோ அப்படிங்கிற விதத்தில் பயிர் செஞ்சால் இதனுடைய தழைச்சத்து வந்து மற்ற பயிர்களுக்கும் பயன்படும். இதனுடைய தீவன உற்பத்தியும் வந்து அதிகமாகும். அதாவது ஒரு யூனிட் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய புரதச்சத்து வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வேலி மசால் பயிர் செய்கிறதுனால செய்யலாம். இதே மாதிரி மண்புழு வளர்ப்பவங்களும் இந்த வேலி மசால் பயிரை வந்து அந்த மண்புழுக்கு போட்டால் மண்புழு நல்லா சாப்பிட்டு அவருடைய மண் சத்து வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இதில் மானாவாரி இரவை எல்லா பயிரோடும் இதை வந்து கலப்பு பயிராக பயிர் செய்யலாம்.